என்னடா அண்ணன் நெருப்புல வெறித்தனமா பறக்க விட்டுக்கிட்டு இருக்காருன்னு பாத்தியலா? வேற ஒன்றும் இல்லை, அண்ணன் தரமான சாண்ட்விச் ரெடி பண்றாரு. அதுக்கு முதல்ல பிரெட் எடுத்து நல்லா கவன்னு அப்படியே அதுல பட்டரை ஃபுல்லா நல்லா எடுத்து தடவி விடுறாரு. தடவுனதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் அதுல காய்கறி எல்லாம் எடுத்து கப்புன்னு வச்சுடுறாரு. வச்சதுக்கு அப்புறம் அப்படியே பச்சை மிளகா வைக்க, பச்சை மிளகாக்கு மேல வெங்காயத்தை தூக்கி அதுக்கு மேல ஏதோ சீஸ் மாதிரி நல்லா சீவி போட்டுடுறாரு. சீவி போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கையோட எதையோ இலை மாதிரி எடுக்க அதை தூக்கி அப்படியே கட் பண்ணி அந்த சாண்ட்விச் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகா எல்லாத்தையும் வச்சு அப்படியே மூடிடுறாரு. மூடினதுக்கப்புறம் அப்படியே கையோட அதை தூக்கி அந்த நெருப்பு மிஷினில் வச்சு ஒரு அமுக்கு ஸ்டவ்வில் தூக்கி வச்சிடுறாரு. தூக்கி வச்சதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நெருப்புலாம் உள்ளே போய் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. பச்சை, சிகப்பு, ஆரஞ்சு இப்படி 3 கலரில் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாப்புல. கலராக 5 ரூபாய்க்கு கேக்கு வாங்கி சாப்பிடுவோம் பாருங்க. அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ஒரு வாளியில் நல்ல முட்டையை கவன்னு உடச்சி ஊத்துனதுக்கப்புறம் அந்த முட்டையை நல்லா கிண்டிக்கிட்டு நம்ம கிரைண்டரில் அப்படியே சீனி எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு அது மேலே போட்டு கிரைண்டரை சுத்த விட்டுறாங்க. சுத்த விட்டதுக்கு அதில் கொஞ்சமாக அப்படியே ஆயில போட்டு ஆட் பண்ணி கருப்பு கலரில் எண்ணெயை ஊற்றி சைடில் எண்ணெய் அப்படியே ஊற்றி நல்லா ஆட்டி போடுறாங்க. கிரைண்டரில் ஆட்டினது போதாதுன்னு அப்படியே வெளியே எடுத்து அண்ணன் கையில் நல்லா உழப்புன்னு அப்புறம் அந்த கேக்கு வைக்கிற அச்சில் அழகா சட்டுன்னு ஊற்றி போடுறாரு. அப்படியே கலராக எல்லாத்தையும் அதை தூக்கி அப்படியே எல்லாத்தையும் ஒரு மிஷினில் அடிக்க போடுறாரு. மிஷினில் அடிக்கப்பட்டு அதை கொண்டு போய் ஹீட் அது நல்லா வெறித்தனமாக ஹீட் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேக் ரெடி. அவ்வளோதான், 5 ரூபா கேக்கு 5 நிமிஷத்துல வேற லெவலுங்க. இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கேக்கை ரெடி பண்றாங்க பாருங்க. இந்த கேக் யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களோ மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாருங்க, முதல்ல கடாயில ஃபுல்லா தண்ணியை நிறைய ஊத்திட்டு கடாயை நல்லா சூப்பரா அதுல ஒட்டி இருக்கிறதெல்லாம் லைட்டா சுரண்டி அப்படியே தண்ணியில தள்ளி அதுக்கப்புறம் சீனியை ஒரு தட்டி அள்ளி அதையும் அதுக்குள்ள போட்டு அப்புறம் ஏதோ மண்டவளம் மாதிரி போட்டு நல்லா கிண்டி நல்லா கொதிச்சு இறுகி கட்டியானதுக்கப்புறம் அப்படியே தூக்கி ஒரு சட்டியில ஊற்றி அதை நல்லா காய வச்சு பெரட்டி உருட்டி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அதை அப்படியே சவுத்துல போட்டு ஜவு மிட்டாய் மாதிரி நல்லா வலிச்சு அது நல்லா லூஸ் விட்டதுக்கு அப்புறம் அதுல ஒரு பார்ட்டு பிரிச்சு பக்கத்துல உள்ள தாத்தாட்ட கொடுக்க அவர் சட்டியில எதையோ குழப்பி வச்சு அந்த தாத்தா அதை நல்லா போட்டு பெரட்டி எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட டிரான்ஸ்பர் பண்ணி நல்லா அதை ரெடி பண்ற மாதிரி நல்லா குத்துன்னு குத்தி அதை நல்லா முட்டாய் ஷேப்ல கொண்டு வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளவுதான், ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இதை நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அந்த மாவை பிணையிற ஸ்டைலு சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. இந்த வீடியோவோட கடைசியில் இவங்க பிணையும் போது ஒரு சவுண்டு கொடுப்பாங்க, அதை நான் கடைசியில் ஆட் பண்ணுற பாருங்க. இந்த மாவை போட்டு வெறித்தனமாக பெசன்னு பிசைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு மிஷினில் போட்டுறாங்க. போட்டதுக்கப்புறம் அது நல்லா ரவுண்டாக வெளியே வர அதை அப்படியே ரவுண்டாக வெட்டி வெளியே வந்ததுக்கப்புறம் அக்கா ஒரு மாவில் போட்டு அப்படியே உருட்டி கொடுத்துட்றாங்க. வேற லெவலில் இருக்குது. மாவு மிஷினில் மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கிடுறாங்க. அதில் பாருங்கள் மிஷினில் இருந்தே தண்ணி வருது, சூப்பராக இருக்குது பார்க்க. அப்புறம் அந்த மாவு எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒரு மிஷினுக்குள்ளே தள்ளிடுறாங்க. அந்த மிஷின் நல்லா ரவுண்டாக வெட்டி அப்படியே ஷேப்பை போட்டு விட்டு அப்புறம் அந்த உருண்டை எல்லாமே அழகாக அந்த பாக்ஸுக்குள்ளே உள்ள அந்த பாக்ஸ் அப்படியே அதை அப்படியே அடுக்கடுக்காக அடுக்கி ஃபுல்லாக ஹீட்டிங்கில் தள்ளிடுறாங்க. தள்ளினதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா அப்புறம் அந்த பண்ணை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து கடன்னு 100 இதில் அடிக்கிறாங்க. அடுக்குனதுக்கப்புறம் அந்த பண்ணை எடுத்து இன்னொரு மிஷினில் வைக்க அந்த மிஷின் அப்படியே பாக்ஸா அழகா கட் பண்ணிடுது. கட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்துடுது பாருங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன, அவ்வளோதான், பேக்கிங் பண்ணி சேல்ஸுக்கு அனுப்பிடுவோம். தட்டியில் பாலை ஃபுல்லாக பொதும்பு கபன்னு ஃபுல்லாக ஊற்றி அதுக்கப்புறம் அதை இன்னொரு வாளியில் சட்டுன்னு மாற்ற கையோடு அப்படியே கொதிக்கிற கடாயில் தூக்கி பாலை ஊற்றிடுறாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பாலில் சர்க்கரையை போட்டு நல்லா பாலை கிண்டுன்னு கிண்டுறாங்க. சிம்மில் இருந்த தீயை நல்லா ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் பாலை நல்லா கொதிக்க விட்டு அதில் நெய் ஏதோ மாதிரி ஊற்றுறாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டி விட்டுறாங்க. வற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாறிது. அதுக்கு மேலே கொஞ்சோண்டு பட்டரை போட்டு நல்லா கிண்டு நம்மெல்லாம் 1 நிமிஷம் கரண்டியை பிடிச்சி கிண்டுனாலே கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிடும். இவங்களை பாருங்கள் எவ்வளோ நேரமாக கிண்டிக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. உண்மையிலே வேற லெவலுங்க இவங்க ஒர்க். அப்புறம் இவங்க கஷ்டப்பட்டு கிண்டுனது அப்படியே ஒரு இதில் அள்ளி வச்சு நல்லா பாக்ஸ் ஷேப்பில் வச்சு பால்கோவா ரெடி பண்ணிடுறாங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்க. அப்படியே உங்கள் ஊரில் பால்கோவா எந்த கடையில் நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. சூடா பொடி தரமாடி நம்ம வெள்ளாட்டு மாமாவோட தரமான ஒரு மீன் சமையல் தான் பார்க்க போகிறோம். பூனா எங்கே போகிற, இது நான் சாப்பிட்றது. முதல்ல நம்ம மாமா மீனை நடுவில் நறுக்குன்னு வெட்டிட்டு ஃபுல்லாக தண்ணியில் போட்டு நல்லா கழுவ ஆரம்பிச்சிட்டாரு. கழுவி முடிச்சதுக்கப்புறம் அது மேலே உப்பு போட்டு அதுக்கப்புறம் அவங்க நாட்டு மசாலா போல அதை நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கல் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அதை ஓரமாக வச்சுட்டு ஒரு அழகான பாத்திரத்தில் மாவை போட்டு முட்டையை போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி நல்லா கிண்டி வச்சிடுறாப்புல. கிண்டி வச்சதுக்கப்புறம் சைடில் வெங்காயம் அப்புறம் கேரட்டு மற்ற காய்கறிலாம் போட்டு அட்டின்னு துவைச்சி வெட்டி முடிச்சு அதுக்கு மேலே எலுமிச்சம்பழத்தை பொழிஞ்சு விட்டு சைடில் உருட்டி வச்ச சப்பாத்தி மாவை நல்லா சப்பாத்தி ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி விடுறாங்க. அப்புறம் அந்த ரொட்டியை நல்லா கல்லுல போட்டு வெறித்தனமா வேக வச்சதுக்கப்புறம் அப்படியே அதுல எண்ணெயை அந்த கல்லுக்கு மேல ஊற வச்ச மீனை எடுத்து நல்லா உருட்டி பெரட்டி வெறித்தனமா வேக வச்சு கீழே இறக்கி வச்சு அந்த மீனை பாருங்க, வேக்காடுனா வேக்காடு, வெறித்தனமான வேக்காடு. அவ்வளவுதான் தம்பி, பச்சை மீனை திங்காத மாமா, சமைச்ச மீனை தின்னு.
என்ன முட்டாயினே தெரியல, கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க என்ன முட்டாயின்னு. முதல்ல அந்த கரும்பு எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிஷினில் போட்டு நச்சு அதில் உள்ள சாரெல்லாம் வெளியே எடுத்துடுறாங்க. கரும்பு ஜூஸ் எல்லாத்தையும் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஆயில் மாதிரி ஊற்றி இன்னும் நல்லா கொதிக்க விட்டுறாங்க. கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வேற ஸ்ட்ரீமரில் மாற்ற அது நல்லா கலக்க அது அப்படியே நம்ம அண்ணன் எல்லாத்தையும் வாளியில் அள்ளிடுறாரு. பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த பார்டரை மட்டும் அப்படியே அள்ளி அள்ளி ஒரு சின்ன ஜக்கில் ஊற்றி அந்த நுரையெல்லாம் அழுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சைடில் ஒரு வண்டி மாதிரி கொண்டு வர அந்த வண்டியை கொண்டு வந்து வச்ச உடனே ஸ்ட்ரீமரில் உள்ள மற்ற லோடு எல்லாத்தையும் அந்த வண்டியில் ஏற்றி விடுறாங்க. ஏற்றி போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டி ஆற வச்சிடுறாங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சிருது பாருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்படியே தூக்கி அந்த அச்சு வைப்போம் பாருங்க, அந்த அச்சில் எல்லாத்தையும் நல்லா போட்டு போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடுறாங்க. இது என்ன முட்டாயின்னு அப்புறம் எதுக்குடா வீடியோ போடுற அப்படின்னு கேட்டுறாதிய. சப்ஸ்கிரைபர் ஆன உங்கள்கிட்ட கேட்போமே அப்படின்றதுக்காண்டி தாங்க. நம்ம அண்ணனோட உழைப்பை பாராட்டி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஸ்டிங்கு ஆம்லேட்டு பார்க்குற எல்லாம் கொஞ்சம் மனசை கல்லாக்கிக்கங்க. அப்படியே அந்த தோசைக்கல்ல ஸ்டிங்கை ஊற்றி விட்டு முட்டை எல்லாத்தையும் கப்புன்னு உடச்சி ஊற்றின கையோட பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா எல்லாத்தையும் போட்டு விரவி அதுக்கு மேலே பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பில்லை எல்லாத்தையும் போட்டு நம்ம ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணுவோம் பாருங்க, அதை மாதிரி கபன்னு ரெடி பண்ணி விடுறாரு. அவ்வளோதான், நம்ம வடக்கு மாமாவோட ஸ்டிங்கு தரமான ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. டோக்கன் வாங்கினவன்லாம் முன்னாடி வா, இந்தா பிளேட்டில் அள்ளி தர்றேன், டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னையா இப்படி கேட்ட, உன் கைப்பக்குவம் சொல்லவா வேணும், சூப்பரு. நம்ம வேஸ்ட்டாக எரியிற பாட்டில்லாம் எப்படி ரீமேக் ஆகுதுன்னு பாருங்க, உண்மையிலே வேற லெவலில். நம்ம ஆல்ரெடி உடச்சி போட்ட பாட்டில் அவங்க எடுத்து நல்லா தூளாக உடச்சிடுறாங்க. உடச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு மிஷினில் ஏற்றி கங்கில் ஏற்றிடுறாங்க. கங்கில் ஏற்றின உடனே நல்லா மெல்ட் ஆக விட்டுறாங்க. மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ அச்சு வைக்கிற மிஷினில் மாதிரி அப்படி நம்ம தண்ணி கேன் வாங்குவோம் பாருங்க, அதை மாதிரி ஒரு அச்சு வச்சு எடுத்து விடுறாங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு மிஷினில் தூக்கி சொருவோம். அதை பாருங்க, ஒரு நல்ல கண்ணாடி கேன் மாதிரி எவ்வளோ அழகா வந்துருதுன்னு, உண்மையிலே வேற லெவல். அவ்வளோதான், நம்ம வேஸ்ட்டாக போட்ட குப்பை எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா தகதகன்னு மின்னுதுன்னு.